தமிழக அரசியல் களத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறதா இந்த மூவரணி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து சசிரேகா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அணிகள் இணைப்பு பற்றி முடிவெடுக்காவிட்டா தனி கட்சின்னு ஓபிஎஸ் ஒரு பக்கம் சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையின் இணைய இருப்பதா ஒரு பக்கம் தகவல் வெளியாகி இருக்கு. விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, அதனால விஜய் இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மூவர் அணி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவை விழுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விஜய ஒரு டூலா யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இந்த மூவரணியுடைய நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய மெசேஜ் என்னவாக இருக்க போகுது? இது 4 வருஷமா அதே இடத்துல தானே இருக்கு, எங்கேயும் நகரலையே. அதைதான் சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. நாங்க அதை கூட என்னன்னா, இந்த கட்சியில இருந்து இவர்கள் நீக்கப்பட்டவர்கள், தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள். இவர்கள் தொடர்ந்து இதே கருத்து தான் எங்காவது அதிமுகவில் ஏதாவது ஒரு தேர்தல்கள் வரும்போது முக்கியமான நேரங்கள்ல எல்லாம் ஏதாவது பேசணும், பிரஸ் மீட் வரணும், நம்மளும் இருக்கோன்றதுக்காக இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அவ்வப்போது எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தேர்தல் நேரத்துல கொஞ்சம் ஊக்கரமா இருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி ஆடி மாசத்துல நம்ம திருவிழா எடுப்போமோ அதே போல இப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கு 10ஆம் தேதி எங்களுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், விவசாயிகளின் பாதுகாவலர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய மேலான ஆணைக்கிணங்க எங்களுடைய 4வது பொதுக்குழு வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது. அதிமுக என்றால் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார் என்றால் அதிமுக அப்படின்றது 2.25 கோடி தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் குறிப்பாக விவசாய பெருமக்களும் வாழ்த்தும் அளவுக்கு மீண்டும் எப்போது அதிமுக ஆட்சி வரும், நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்று நினைக்கும் அளவுக்கு மக்களின் பேர் ஆதரவோடு இன்றைக்கு எங்களுடைய பொதுக்குழு வருகிற 10ஆம் தேதி நடைபெற போகிறது. அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிவிட மாட்டோமா, நாம் ஏதாவது முக்கியத்துவம் பெற்றுவிட மாட்டோமா என்பதற்காக இவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விஜயோடு சேரும் போது பார்க்கலாம், அத்தைக்கு மீசை முளைக்கட்டும். சப்போஸ் தாவேகா அதிமுக கூட்டணியோடு இணைந்து விட்டால் அப்ப என்ன பேசுவாங்க இவங்க? அதனால கூட்டணிகள் என்பது இப்போதைக்கு அது ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இருக்குமே தவிர அதெல்லாம் இன்னும் நம்ம முடிவு பண்றதுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கின்றது. பழம் நழுவி பாலில் விழாதா அப்படின்னு நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் காத்திருந்த கட்சிகள், ஏமாந்து போன கட்சிகள் எல்லாம் உண்டு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்போதுமே மக்களோடு தான் கூட்டணி. முதல் மாணவனை போல, முதலில் வெற்றி பெறுகின்ற மாணவனை போல புரட்சி தலைவர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவி அம்மாவின் காலத்திலிருந்து அண்ணன் எடப்பாடியார் காலம் தொட்டு, ஏன் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களோட பெரிய கூட்டணிகள் கிடையாது, பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது. ஆனாலும் எங்களுடைய வாக்கு வங்கி எந்த வகையிலும் சிதறவில்லையே. ஆளுகின்ற திமுகவை விட எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்துதானே இருந்தது. வாக்கு வங்கி சிதறல மேம், பட் ஆனா 2ஆம் இடம் 3ஆம் இடம்ல போயிருக்கு ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில தொகுதிகள்ல. அதுதான் நாங்க அதை எங்களுடைய இலக்காகவே கொள்ளவே இல்லை. எங்களுடைய பாராளுமன்ற பிரதமர் வேட்பாளர் கூட எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி எங்களுடைய இலக்கு என்பது 2026 தேர்தல். அந்த தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் மக்களின் பேராதரவோடு முதலமைச்சர் ஆவார் அப்படின்றதுதான் எங்களுடைய மெயின் இலக்கு. அதுக்குதான் எங்களுடைய பிரிலிமினரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது, அதுதான் எங்களுக்கு. அதனால இந்த தேர்தலை நீங்க பாப்பீங்க. அதுக்கு மேல அந்த தேர்தலையே எங்களுடைய வாக்கு வங்கி சிதறவில்லை. அதுலயே பாத்தீங்கன்னா மெகா கூட்டணியோடு 26-22 கட்சிகளோடு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி பாராளுமன்றத்தில் எப்போது பார்த்தாலும் எதை பார்த்தாலும் வெறும் சித்தாந்த அரசியலே பேசிக்கொண்டு இந்த மாநிலத்தின் நலனை விட்டுட்டு பாசிச பாஜக உள்ள ஒன்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்து இந்தியா கூட்டணி என்று பெரிய கூட்டணியை கட்டமைத்த போது கூட அவர்களுடைய வாக்கு வங்கி பாராளுமன்ற தேர்தலே சரிந்து விட்டது. மக்கள் அந்த அளவு இந்த ஆட்சியின் மீது வெறுப்படைந்திருக்கிறார்கள். இந்த 2.5 வருஷத்துல இன்னும் இந்த ஆட்சி என்னைக்கு வீட்டுக்கு போகுன்ற அளவில் வரிச்சுமையாகவும் மக்கள் விரோத ஆட்சியாகவும் இருக்கிறது. சோ இவர்களுடைய திமுகவின் செயல்பாடு ஒன்றே போதும் எங்களுக்கு இந்த தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கும் அதிமுக வெற்றி வாகை சொல்வதற்கும். அதற்கு பிறகு கூட்டணிகள் நிச்சயமாக தேர்தல் மேகங்கள் இன்னும் சூழ்வதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கின்றன. பெரிய கூட்டணி கட்டமைக்கப்படும். ஏற்கனவே எங்களிடம் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பாராளுமன்ற தேர்தல் நாங்கள்லாம் தனித்திருக்கும் போதே நாங்க அந்த பர்சன்டேஜை தக்க வச்சு அதை விட அதிகமாவே வாங்கணும் போது, இப்போது நீங்கள் மாநில தேர்தல் என்னும் போது நினைத்து பாருங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும். சோ இவர்கள் எல்லாம் இவங்க திமுகவுக்கு ஆள் சப்ளை பண்றதே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்கள். டிடிவி தினகரன் போன்றவர்கள் திமுகவுக்கு ஆள் சப்ளை பண்ணுகின்ற ஏஜென்ட். அவர் இதுதான் செய்துட்டு இருக்காரு. தன்னோடு 18 எம்எல்ஏக்கள்ல 15க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை திமுக அனுப்பினது தானே அவர் செய்த ஒரே சாதனை. அதை தாண்டி அவர் வேறு என்ன செய்திருக்காரு? எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? அதிமுகவை தோக்கடிக்கன்னு சொல்றதுக்கா? அதிமுகவை மீட்டெடுப்போம்னா அதை எங்க அடகு வச்சிருக்கு? எந்த ரசீது இவர் கையில் இருக்கிறது? இவர் நான் மீட்டெடுப்போம் சொல்வதற்கு. அதனால இதெல்லாம் வெற்று பிதற்றல்களும் பினாத்தல்களாகவும் பகல் கனவாகத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். நான் என்ன செய்ய போறேன்?
நான் என்ன வந்து இந்த கட்சி எந்த நோக்கத்திற்காக ஆரம்பித்தேன் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏதாவது இருக்கிறதா? வாக்கு வங்கி ஏதாவது அதிகரித்திருக்கிறார்களா? அதை விட்டுட்டு அதிமுக மீதும் அண்ணன் எடப்பாடியார் மீதும் புழுதி வாரி தூற்றிக் கொண்டு தங்களுடைய பொழுதை போக்கிக் கொண்டு கண்டிப்பா உங்களுடைய என்டிஏ கூட்டணி பலமா இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க மேம். தேர்தலில் உங்களுடைய கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு வாக்குகளை பெறுது, மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மேம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.